மக்களே, நான் தான் உங்கள் வாவாக்கரை பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? எல்லாருக்கும் மாலை வணக்கம் மக்களே. எல்லோரும் சாயா குடிச்சிங்களா? நான் சாயா குடிச்சாச்சு மக்களே. என்னன்னு கேட்டிங்கன்னா, நேற்றுலேருந்து எதுக்கு வீடியோ போடலன்னு கேட்கலாம். நேற்று வீடியோ போட முடியாது. நேற்று ட்ரெயினில் வரும்போது இப்படி என் மாப்பிள்ளை ஃபோன் போட்டாங்க பார்த்துக்கோங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருந்தவங்க என்ன செஞ்சிட்டாங்க தெரியுமா மக்களே? இப்படி வண்டி ரொம்ப ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கும்போது அவங்க இப்படி கிராஸ் பண்ணி போகும்போது ஒரு இடி இடிச்சிட்டாங்க ஃபோனை. டொம்முன்னு கீழே விழுந்து ஃபோன் சுக்கு நூறாக உடஞ்சி போச்சு. என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்க. பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு இருந்தாலும் அவங்கள போய் என்ன செய்ய முடியும்? நம்ம ஃபோன் தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அவங்க போகிற போக்கில் இடிச்சிட்டு போயிட்டான். அவங்கள போய் நம்ம என்ன செய்ய முடியும்? சரி போ, நமக்கு அவ்வளோதான் அப்படின்ட்டு வந்தேன். வீட்டுக்கு வந்துட்டேன். அங்கே பார்க்க பைசா இல்லை. கடையில் போய் கொடுங்க 2000 ரூபாய்க்கு மேலே ஆகுங்க. அங்கே என்னடா செய்யன்னு பார்த்தேன். அதனால என் பையன்கிட்ட என்னடா செய்ய, நான் வீடியோ போட முடியாது, நான் மக்கள்கிட்ட பேச முடியாத அப்படின்னாப்பா அவர் சொன்னார், அம்மா நீ கொடுக்க பைசாலாம் அப்பா கொடுக்குற பைசாவும் சேர்த்து வச்சுருக்கம்மா, உண்டியில் கிழிச்சு பார்ப்போம்மா அப்படின்ட்டு என் பிள்ளை கிழிச்சு பார்த்தான் பார்த்துக்கோங்க. கிழிச்சு பார்க்கும்போது ஒரு 3000 ரூபா இருந்துச்சு மக்களே. என் பிள்ளை அவனுக்காண்டி வச்சுருந்துருவா, எனக்காண்டி கொடுத்தேம்மா, நீ மனசு வேதனைப்படாதம்மா, நீ போம்மா அப்படின்னு சொல்லிட்டு என் பிள்ளை உடனே ஃபோனை கொண்டு கொடுத்து ரெடி பண்ணி இப்போ தான் வந்துச்சு. வந்ததோட உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் மக்களே. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். யார் யார் வீட்டிலலாம் பிள்ளைகள் இப்படி அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். என் பையனை கொஞ்சம் பாருங்களேன், அந்த கொடுத்த நல்ல உள்ளத்தை பாருங்களேன். டாட்டா சொல்லு. பாய் ட்ரூ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் டாட்டா ட்ரூ. என் பிள்ளைக்காண்டி ஒரு லைக் போட்டு விட்ருங்க.